நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இப்போ இதுல எவ்வளவு வருமானம் உங்களால எடுக்க முடியுது? ஒரு 60,000 70,000 நிக்கும். கழுத்து கறி நல்லா இருக்கும். நானே இப்ப எங்க வீட்டு கழுத்து கறி தான் வெட்டி கொடுத்தேன். 1 கிலோ. அப்ப நாங்க எப்படி வாங்குறது? நீங்க வெட்டி கொடுத்தா? பெண்கள் தான் இப்ப ஏரோப்ளேனே ஓட்டுறாங்களே. அப்ப எங்களுக்கு எப்போதான் வேலை கொடுப்பாங்க? நீங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜோலி முடிஞ்சு. மனைவிய சொல்றத கேட்கணும். அப்ப இங்க கேக்குறாங்க போல இருக்க. அப்பதான் அந்த வீடு நல்லா இருக்கும். கேட்கலன்னா என்ன ஆகும்? கேக்காட்டி என்ன, வீட்டுல சாப்பாடு கிடைக்காது. நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க. ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டா அது உடம்புக்கு ஒத்துக்குமா? வீட்டுல சமைச்ச மாதிரி வருமா? அது உண்மைதாங்க. வீட்டு சாப்பாடு தான் டேஸ்ட். ஆமா. ஞாயிற்றுக்கிழமை உங்க கடையில வந்து 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். ஆமா. இது சிக்கன். மட்டன் விட்டுவீங்களா? மட்டன் யாராவது கேட்டா வெட்டுவீங்க? யாராச்சும் கேட்டா வெட்டுவோம். யாரும் கேட்கலன்னா வெட்ட மாட்டீங்க. அவ்வளவுதான், வெட்டியாச்சு இல்லைங்களா? அதாவது ஒரு கறிக்கடை மட்டும் இல்லாம 3 கடை சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லைங்களா? மளிகை கடையும் இருக்குது. இது வந்து என்னுடைய ஓன் பிசினஸ். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால நான் ஆரம்பிச்சேன். நீங்க ஒரு ஃபீமேலா இருந்து இந்த ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கீங்களா? அது வந்து எனக்கு ஒரு நாட்டம் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஆசை. கஷ்ட நஷ்டம் பார்க்காம நான் இன்ட்ரெஸ்ட் அந்த தொழில பண்ணுவேன். ரொம்ப விரும்புவேன் தொழில. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தானே அதிகமா மட்டன் சிக்கன் கடையெல்லாம் வைப்பாங்க. அப்படி இல்ல, லேடிஸ் இப்ப எல்லா துறையிலுமே நல்லா சிறந்து விளங்குறாங்க. அப்ப எங்களுக்கு எப்போதான் வாய்ப்பு கொடுப்பீங்க? எல்லா துறையிலையும் நீங்களே வந்துடுறீங்களா? ஆமா, எப்பவுமே லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட். அவங்க தானே முன்னுக்கு வரணும். அப்பதானே குடும்பம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். உண்மைதாங்க. அது தெளிவா இருக்கீங்க. அப்படியே அந்த மட்டனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப மட்டன் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த மட்டனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மட்டன்ல வெள்ளாட்ட கறி நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்குலாம் மட்டன் ரொம்ப நல்லது. அதுல சோரட்டி, குடலு இதெல்லாம் ரொம்ப குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அப்படி என்னன்னு சொல்லுங்க. இது வந்து தொடக்கறி. இது தொடக்கறி நல்லா பிரியாணி செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து கழுத்து கறி, நல்லா சதையா இருக்கும். கறி நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து நெஞ்சு கறி, நெஞ்சோட முன்னத்தோட இது கறி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வெயிலுக்கு மட்டன் தான் நல்லது உடம்புக்கு. என்னங்க? வெயிலுக்கு மட்டன் தான் நல்லது. மட்டன் தான் நல்லது. சிக்கனை விட நாட்டுக்கோழி அதோட குடுக்குறீங்க? நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி நல்லா இருக்கும். கறி நல்லா இருக்கும். இது ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்களா பண்ணக்கோழிங்களா? இது பண்ணக்கோழி. ஒரிஜினல் கேட்டா மட்டும் கொடுத்துருவோம். என்ன ரேட்டுங்க? இது வந்து கிலோ கறி 500 ரூபா. கறி 500 ரூபா. ஒரிஜினல் வந்து 700 ரூபா வரும். நாங்க டோர் டெலிவரியும் பண்ணுவோம். இது எப்படிங்க, நெஞ்சு பீஸோட இருக்குங்களா? நெஞ்சு பீஸோட இப்படி கட் பண்ணோம்னா வந்துரும். விக்க அப்படி கட் பண்ணிக்கிறது. இது டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குங்க? டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். கறி இருக்கும். பிரஸ் காலனி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோம். அதாவது ஆட்டுக்கறி வந்து ஆண்கள் வந்து அதிகமா கடை வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாட்டோட எனக்கு இந்த கறிக்கடைனா ரொம்ப ஆர்வம், இந்த தொழிலை நானும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா இவங்க சமையலை பற்றி நிறைய வார்த்தைகள் நம்ம கிட்ட பகிர போறாங்க. அம்மா வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நாங்க மளிகை கடை, சிக்கன் கடையும் நடத்திட்டு இருக்கோம். மட்டனும் போடுறோம். யாராச்சும் வீட்டு பாட்டியை டோர் டெலிவரி கேட்டாலும் நாங்க கொடுப்போம். காலையில 6 மணிக்கு ஓப்பனு, நைட்டு வந்து ஒரு 10:30க்கு தான் கடை சாத்துவோம். நானே எங்க வீட்டுக்காரருமே பாத்துக்குவோம் கடையை. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பெண்கள் வந்துட்டு சில தொழில்கள்ல வந்து ஈடுபாடு காட்டாம இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மட்டன் சிக்கனும் போது அது கட் பண்ணும் போது ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு இது ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எனக்கு வெட்ட தெரியாது. ஆனா அந்த தொழிலை நான் தொடங்கிட்டேன். நான் யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். சிக்கன் வெட்டுறது எப்படி கத்துக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் வெட்டுறது எப்படின்னு நான் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன்.
பார்த்துதான் நான் இதை கத்துக்கிட்டேன். ஆ. அப்புறம் திடீர்னு ஒருத்தவங்க ஒரு 3 கிலோ சிக்கன் கேட்டாங்க. கோழி அடிச்சு போட கூட தெரியாது. எப்படியும் அடிச்சு போட்டுட்டு அப்படியே யூடியூப் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்னா அப்படியே நான் பழகிக்கிட்டேன். அப்படியே பழகிட்டீங்க? அப்படி பழகிட்டு யாருமே எனக்கு சொல்லி தரல. ஓகே. அதாவது உங்களை யாரையும் பார்த்து கத்துக்கல, நீங்களே அதை கத்துக்கிட்டீங்க. கோழி வெட்டினதுனால ஆட்டோமேட்டிக்கா நான் மட்டனும் வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். இந்த மட்டன் கட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும்லங்க. இப்போ பிராய்லர் சிக்கன் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கத்தியெல்லாம் கரெக்டா ஷார்ப்பா வச்சுட்டு கரெக்டா மெல்லமா வெட்டணும். அந்த எலும்புல படாம கரெக்டா சதை பிடிச்சி எலும்பு பிடிச்சி கரெக்டா வெட்டணும். அது வந்து கோழி வெட்டுறவங்களுக்கு அந்த நேக்கு தானா வந்துரும். வெட்ட 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 வந்துரும். அந்த நேக்கு வர்றப்ப எங்களுக்கு புரிஞ்சுக்கும், எங்களுக்கே மைண்ட் புரிஞ்சுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீட்டா வெட்டிடுவோம். பாத்து அறுக்குறாரு இல்லைங்களா? இதை நீங்க வெட்டுறீங்களா? ஒரு கிலோ போடுதா இந்த கொட்டேஷன் நெஞ்சோட அப்படியே சேர்த்து எடுக்கிறீங்க இல்லைங்களா? நெஞ்சோட சேர்த்து எடுத்துட்டீங்க. எவ்வளோண்ணா? 1 கிலோவா? டேஸ்ட் எது நல்லா இருக்குங்க? நெஞ்சு கறி நல்லா இருக்கும். நெஞ்சு தொடை எல்லாம் கலந்து போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இது கழுத்து கறி போடலாமா? கறி நல்லா இருக்கு. எடுண்ணா. கொஞ்சம் போடுவாங்க. கறியை கழுத்து கறி தான் நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் கழுத்து கறி நல்லா இருக்கும். நானே இப்ப எங்க வீட்டு கழுத்து கறி தான் வெட்டி கொடுத்தேன். 1 கிலோ. அப்ப நாங்க எப்படி வாங்குறது? நீங்க வெட்டி கொடுத்துட்டா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லார் வீட்லயும் மட்டன் தானே. மட்டன் தாங்க. இப்ப நீங்க எப்படி எந்த ஆடு நீங்க அதிகமா அறுக்குறீங்க? நாங்க வெள்ளாடு தான் இருப்போம். வெள்ளாடு தான் நல்லது உடம்புக்கு. எல்லாட அந்த மாதிரி அறுப்பீங்களா? வெட்டுங்க வெட்டுங்க வாங்க. குடலு கொஞ்சம் தான் இருந்துச்சு நினைக்கிறேன். எவ்வளவு? அருவாள் நல்லா பார்த்து ஷார்ப்பா பிடிக்கணும் இல்லைங்களா? ஆமா. ரொம்ப கவனமா. கத்தி மட்டும் வந்து ஸ்ட்ரென்த்தா பிடிக்கணும். சிக்கனோட மட்டன் கஷ்டம்தான். ஆனா பழகிட்டோம்னா ஈஸி தான். இதுங்க குத்துங்களா? பெண்கள் தான் இப்ப ஏரோப்ளைனே ஓட்டுறாங்களே. அப்ப எங்களுக்கு எப்போதான் வேலை கொடுப்பாங்க? நீங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜோலி முடிஞ்சு. எப்பவுமே ஒரு வீட்டுல வந்து மனைவிய சொல்றத கேட்கணும். அப்ப இங்க கேக்குறாங்க போல இருக்க. அப்பதான் அந்த வீடு நல்லா இருக்கும். கேட்கலன்னா என்ன ஆகும்? கேக்காட்டி என்ன, வீட்டுல சாப்பாடு கிடைக்காது. நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க. ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டா அது உடம்புக்கு ஒத்துக்குமா? வீட்டுல சமைச்ச மாதிரி வருமா? அது உண்மைதாங்க. வீட்டு சாப்பாடு தான் டேஸ்ட். ஆமா. வீட்டுல பிள்ளைகளோட சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த சந்தோஷமே வேற இல்லைங்களா? கண்டிப்பா. ஞாயிற்றுக்கிழமை உங்க கடையில வந்து 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். ஆமா. பெண்கள் இப்பெல்லாம் யாருமே சும்மா இருக்க கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அவங்க வீட்டுக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அதான் நல்லது. 1 கிலோ மட்டன் வெட்டுறதுன்னா எவ்வளவு நேரத்துல வெட்டுவீங்க? ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். 1/4 மணி நேரம் வெட்டிடுவீங்க? சரி. 1/4 மணி நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. சமையல்ல என்னென்ன பண்ணலாங்க மட்டன்ல? மட்டன்ல பிரியாணி செய்யலாம். ஆனா ஒரு கல்லு வைங்க. இங்க ஆடுது, ஒரு கல்லு வைங்க. அப்படியே இங்க இங்க அடியில கல்லு விழுந்துச்சு. பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, அப்புறம் மட்டன் தண்ணியா குழம்பு வைப்பாங்க.
குடல் குழம்பு நல்லா இருக்குங்களா? குடல் குழம்பு, குடல் கிரேவி, ஆ, குடல் ஃப்ரை இதெல்லாம் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த வெயிலுக்குள்ள இதான் சாப்பிடணும். சிக்கன்ல மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். அது இந்த பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் சிக்கன் அதிகமா கொடுக்க கூடாது. மட்டன் தான் ரேட் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்களே. ஆமா, எல்லாம் இந்த ஆட்டுக்காரங்க விக்கிற ரேட் அந்த மாதிரி இல்ல. எவ்வளவுக்கு நீங்க வாங்கிட்டு வருவீங்க? நாங்க ஒரு 10 கிலோ சைஸ்னா அது ஒரு குட்டி ஒரு 7 ரூபா 6.5 சொல்லுவாங்க. 6.5 7 ரூபா. ஆமா. இங்க நம்ம கிட்ட எவ்வளவுங்க 1 கிலோ? இங்க 1 கிலோ 800 ரூபா. 800 ரூபா. சில இடங்கள்ல 900 ரூபா கூட வந்துருச்சு. ஆமா, 1000 ரூபா வந்துட மாட்டிருக்கு. அது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து போடுவாங்க. இங்க வந்து காம்படிஷன் கொஞ்சம் அதிகம். அதனால கொஞ்சம் ரேட் கம்மியா வச்சாதான் ஓடும். ஆமா, ஓடும். அப்போ 700 ரூபாய்க்கு எப்ப வைப்பீங்க? எங்களுக்கு கொஞ்சம் ஆடு கம்மியா கிடைச்சுன்னா கொடுத்துருவீங்க. ஆமா. நீங்க ஆரம்பிக்கும் போது 1 கிலோ என்ன ரேட்டுக்கு இருந்துச்சுங்க மட்டனு? நான் முதல்ல வந்து ஒரு 650 700 போட்டுட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆடு ரேட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனதுனால 800 ரூபா போடுறோம். ரொம்ப ரேட் அதிகமாயிருச்சு. ஆமா. மட்டன் உங்ககிட்ட இப்ப வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்க? வீட்டுக்கு போகணும், ஒரு 4 டைம் கழுவணும். அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு லைட்டா கழுவிட்டு ஜல்லடையில போட்டு வச்சிட வேண்டியதான். அப்புறம் அவங்க சமையல் பண்ற விதத்துல சமையல் பண்ணிக்க வேண்டியது. மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது எதுக்காக? அது வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாம இருக்கு. நோய் தொற்று எது இல்லாம இருக்கு. சிக்கனோ மட்டனோ மஞ்சப்பொடி போட்டு கழுவுனாதான் நல்லா இருக்கும். அந்த கவுச்சு வசம்லாம் அடிக்காது, நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மஞ்சப்பொடி. மட்டன் கடையில வந்து நீங்க இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது? இப்ப நீங்க ஒரு பெண்மணியா இருக்கனால உங்களை பார்த்து நிறைய பெண்கள் வந்து நம்மளும் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு முதல்ல கோழிக்கடை ஆரம்பிக்கிறப்ப 1 லேக் பக்கம் வந்துச்சு. சரிங்க. எல்லாமே பூண்டு, இந்த வெட்டுற இது எல்லாமே 1 லேக் பக்கம் வந்துச்சு. என்னுடைய ஓன் காசு போட்டு தான் நான் போட்டேன். அப்படியே ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. மட்டன் எப்போ ஆரம்பிச்சீங்க? ஆடு வந்து நம்ம கொண்டு வரலாம் சிக்கனோட சேர்த்து அப்படின்னு. மட்டன் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஆரம்பிச்சேன். சிக்கன் இருக்கறனால மட்டன் கேட்டு வர்றாங்களா, அதனால எங்கேயுமே போயிடக்கூடாதுன்னு மட்டனு, சிக்கன், நாட்டுக்கோழி, காடை, வாத்து எல்லா ஐட்டமும் வச்சிருக்கோம். ஒரே இடத்துல நீங்க கொடுத்துட்றீங்க. சரி, இந்த பிசினஸ்ல வந்து நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்துனீங்க? ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி லாபகரமா மாத்துனீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் தொழில் ஆரம்பிக்கிறப்போ 1/2 கிலோ சிக்கன் கூட போகாது. அதுல இருந்து என்னுடைய இந்த தொழில் ஓடிட்டே இருக்கு. நிக்காம ஓடுது. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை இது வந்து போட்டி வந்தாலும் எனக்காக ஒரு உழைப்புடைய கூலியே கடவுள் கொடுக்குறாரு. இப்ப பெண்கள் வந்து இந்த ஒரு மட்டன் கடையை ஆரம்பிக்கணும்னா நீங்க வந்து அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? எந்த தொழிலுமே வந்து கஷ்டம்தான். ஆனா அதை நம்ம ஈஸி நினைச்சிட்டா அது ரொம்ப ஈஸி தான். அது நம்ம வந்து இதை எந்த தொழில் பண்ணாலும் நம்ம இன்ட்ரெஸ்டா பண்ணணும். அது நம்ம தொழிலே, நம்மளுடைய உழைப்பு, நம்ம பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டா பண்ணோம்னா எதுலையும் ஜெயிச்சிடலாம். ஓகே. இப்போ ஆடுகளை வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது எங்க போய் நீங்க ஆடுகள்லாம் வாங்கிட்டு வருவீங்க? இப்ப வாரத்துல 2 நாள் கடை வைப்பீங்களா? இப்ப 1 நாள் மட்டுங்களா? வாரத்துல ஒரு 3 நாள் போடுவோம். 3 நாளுங்க. புதன் வெள்ளியும் போடுவோம், சனி ஞாயிறு 4 நாள் பக்கம் போடுவோம். எங்க வாங்கிட்டு வருவீங்க ஆடுகளை? ஆடு வந்து ஒரு டைம் சந்தையிலே வாங்குவோம். அப்புறம் ஆடு ஹோல்சேல் விற்கிறவங்களும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் வாங்கிக்குவோம். அந்த மாதிரி இப்ப நம்ம அங்க நேரடியா போய் நம்ம வாங்குறது ஓரளவுக்கு விலை கொஞ்சம் குறைவா கிடைக்க வாய்ப்பு. ஆமா. வியாபாரிகள் கிட்ட வாங்காம இத நீங்க இப்ப நம்ம ஒரு 4-5 ஆடு எடுக்கிறதுனால வியாபாரிகிட்ட தான் வாங்க முடியும். அவங்க வந்து மைசூர்ல போய் நிறைய எடுத்துட்டு வருவாங்க. அந்த வியாபாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு லாபம் வச்சு கொடுப்பாங்க. அதை நாங்க வாங்கிட்டு வந்து இங்க உரிச்சு விட்டுக்கிறது. பிரியாணி எல்லாம் போட்டா நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கும் பிரியாணி எல்லாம். சரி, ஒரு நாள் போடுங்க, வந்து சாப்பிட்டு போறோம். எல்லாரும் சொல்றாங்க பிரியாணி கடையும் போடுங்க சொல்றாங்க. இருக்கிற வேலையை பார்க்க முடியும். இந்த இன்னொரு கடை வேற கட்டிட்டு இருக்கேன். வையாஸ்ல அது ஓபன் பண்றேன். சோ இது வாடகை இருக்கோம், சொந்தமா இன்னொரு கடை கட்டிட்டு. ஓகே. நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு பெண் வந்து எப்படி வந்து நம்ம தொழில வந்து மேம்படணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. நிறைய போட்டி எல்லாமே வந்துச்சு. ஒரு அதாவது எதிர்க்கிறது கூட எனக்கு வந்து கோழி கொடுக்க கூடாதுன்னு கூட சொன்னாங்க. எனக்கு வியாபாரம் ஆகுது கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. நான்
அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. ஆமா. இப்போ இதுல எவ்வளவு வருமானம் உங்களால எடுக்க முடியுதுங்க மாதம்? அதாவது ஒரு நாளைக்கு வேணா மாதத்துல உங்களுக்கு எவ்வளவு எடுக்கும்? மாசத்துல இன்கம் வந்து எனக்கு மினிமம் ஒரு 50 ரூபாய்க்கு மேலதான் கிடைக்கும். ஓகே, செலவுகள் எவ்வளவு ஆகுதுங்க? கூலி செலவுகள் வாங்குறது, ஆடு வந்து வாங்குறது. கடை வாடகை இருக்கு, ஆ. அப்புறம் கரண்ட் பில் இருக்கு, ஆ. அதெல்லாம் சேர்ந்து செலவுகள் ஒரு ஒரு 15,000 போயிடும். ஆ. ஒரு ஒரு 60,000 70,000 நிக்கும். பெண் வந்து ஒரு வேலைக்குன்னு போனா ஆமா, 10,000 15,000 அவ்வளவுதான் சம்பாதிக்கும். சம்பாதிக்க முடியும். நீங்க ஒரு 60-70,000 ரூபாய் வரைக்கும் இதுல ஆமா. மூலமா நீங்க சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க முடியும். உண்மையிலேயே கண்டிப்பா. அவங்கள பார்க்கும்போது பெருமையா இருக்குங்க. 9865729357 டோர் டெலிவரி நாங்க கொடுப்போம். நம்மளுடைய கடை இங்க அமைஞ்சிருக்கு. பிரஸ் காலனி திருவள்ளுவர் நகர்ல அமைஞ்சிருக்கு. டிடி சிக்கன். டிடி சிக்கன். டிடி சிக்கன். ஓகே, ரொம்ப நன்றிங்க. பல தகவல்கள் சொன்னீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க வந்து ஒரு பெண்கள் வந்து நம்ம கறிக்கடை ஆரம்பிக்க முடியுமா, நம்ம அதுல ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத அவங்க படிப்படியா தன்னுடைய தொழிலை யாருக்கிட்டையும் கத்துக்கல, அவங்களே சொந்தமா கத்துக்கிட்டு அதுல வெற்றி அடையவும் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பதிவையோ நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு மட்டன் கடையோ சிக்கன் கடையோ ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த காணொலி வழியா நீங்க என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.